உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிற்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடி தெளிவு பெறலாம். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு தன்னிகரில்லா தலைவர் என்று அடிக்கடி நாம் சொல்லியிருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒரு சிறந்த காரணத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பல கட்சிகள், பல அமைப்புகள், பல இயக்கங்கள், பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களிலே தங்களுடைய முடி வெள்ளையாக மட்டும், தங்கள் வயதான காலம் மட்டும், சாவின் பிடியில் அவர்கள் சாவதற்கு தயாரித்து கொண்டிருக்கிற அந்த காலம் மட்டும் பதவிகளை, பட்டங்களை, நாற்காலிகளை பிடித்து கொண்டு இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களெல்லாம் இருந்து ஒரு மாறுபட்ட, வேறுபட்ட ஒரு தன்னிகரில்லா தலைவர். அவர் இறையாட்சி இயக்கம் ஒன்றை தொடங்கினார். அந்த இறையாட்சி இயக்கத்திற்கு தனக்கு பின்னால் ஆற்றுவதற்கு பணியாளர்கள் தேவை, சீடர்கள் தேவை, தொண்டர்கள் தேவை, அந்த பணிகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள் தேவை. ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே அவர் சீடர்களை தேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். சீடர்களை தன் அருகில் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். சீடர்களுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இருந்தார். கற்றுக் கொடுத்தார். மாலையில் சீடர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுத்து தெளிவுகள் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். தன்னுடைய வாழ்வை அவர்கள் பார்த்து பாடங்கள் பயிலும்படியாக அவர்களுக்கு அவர் உறுதுணையாய் அருகிலேயே இருந்தார். இவ்வாறு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற தலைவர்களில் ஒரு மாறுபட்ட தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்த உன்னத தலைவர் இயேசு இன்றைக்கு தன்னுடைய சீடர்களை, தான் தேர்ந்தெடுத்த திரு தூதர்களை அவர்களுக்கு நற்செய்தி பணி ஆணை கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய முதல் பதிவுகள், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பார்க்கும்போது அதோடைய தொடக்கம் 6:6 பார்க்குறோம். இயேசு சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இதுக்கு முந்தைய பகுதியில் இயேசு சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். அப்போ அவருடைய புறக்கணிப்பு அவர் மேலே எந்த ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. தன்னுடைய பணியில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆக எந்த ஒரு எதிர்ப்பும் அவரை கட்டுக்குள் வைத்துவிட முடியாது என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாக இருக்கிறது. ரெண்டாவது, அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி 7 முதல் 13 வசனங்களை நம்ம மார்க் 3:14 பொருத்தி பார்க்கும்போது தம்மோடு இருக்கவும் அனுப்பப்படவும் அவர்களை அவர் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறார், தேர்ந்தெடுக்கிறார். அப்போ முதல் பகுதி தம்மோடு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முந்தைய பகுதியில் பார்க்குறோம், அவருடைய சீடர் அவரை பின்தொடர்ந்தனர். ஏறக்குறைய எல்லா இடங்கள்லையுமே இயேசுவோடு இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்போ அழைக்கப்படுதலும் அனுப்பப்படுதலும் சீடத்துவத்துடைய 2 துருவங்கள் என்று அல்லது 2 பக்கங்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, மேலாண்மையில் அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டது போல பார்த்தது போல இயேசுவுக்கு முதல்ல தெரிந்தது தனியாய் எவரும் சாதிப்பதில்லை. எப்போவுமே ஒரு குழுமம் தேவை. அந்த குழுமத்தை உடனடியாக எடுத்து அந்த குழுமத்தை ஆற்றல் படுத்துகிறார். அந்த ஆற்றல் படுத்துதல் எங்கே நடக்கும்? அந்த ஃபீல்டில் தான் நடக்கும்னு சொல்லி அங்கே அனுப்புவதாக நம்ம பார்க்கிறோம். ஏன் இருவராக அனுப்பப்படுகின்றனர்? அதற்கு 3 காரணங்கள் சொல்வார்கள். ஒன்று உடன் இருப்பவர் வலிமையை கொடுக்கிறார், பெஸ்டோ ஸ்ட்ரென்த். இதான் சபை உரையாளர் 4ஆம் அதிகாரம் 9-10 படிப்போம். தனி மனிதராய் இருப்பதை விட இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும், ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. அதான் முதல் கருத்து. ரெண்டாவது இன்னொருவரோடு போவது ஒரு நம்பகத்தன்மை, அதாவது லென்ஸ் கிரெடிபிலிட்டி. 2-3 சாட்சியங்கள், அதன் அடிப்படையில் இருவராக அனுப்புறது. மூன்றாவது, இன்னொருத்தர் போட போகும் பொழுது பொறுப்பு நிலையை கட்டாயப்படுத்துகிறார், ஃபோர்ஸஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இருவராக அனுப்புகிறார். எனக்கு இந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னே 20 அனுப்புகிறாரு. எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு, யார் அந்த 2 பேர்? அது ரொம்ப கஷ்டமான கேள்வி எனக்கு பட்டுச்சு. ஒருவேளை சகோதரர்களாக அமைச்சிருப்பாரா? ஒருவேளை இப்போ யார் மத்தியோட போயிருப்பா? இப்போ மத்தியும் ஒரு பக்கம், தீவிரவாதியான சீமோன் 2 பேரும் சேர்ந்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் எதிர் துருவங்கள். என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை யார் யூதாஸ் இஸ்காரியத்தோட போயிருப்பான்? எனக்கு சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்தது.
ஆனால் எது எப்படியோ ஆண்டவரது இறை வார்த்தை எடுத்து செல்லும் பொழுது வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். ரொம்ப தெளிவாக அழகாக மைனூட்டாக சொல்லித்தராரு. உண்மையாலும் நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியானது எவ்வளோ டவுன் டு எர்த், மக்களோட எப்படி இருக்கணும், மக்களோட அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரமாக சொன்ன மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஒரு டூர்லாம் இல்லை, போய் தங்குற பணி, அருட்பணிகளில் ரொம்ப முக்கியம் வந்து தங்குதல். அதனால தான் என்னோட வந்து தங்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி வேகமாக நம்மளே நிறைய நேரத்தில் குருக்கள் கூட பிரசங்கம் அங்கங்கே கூப்பிட்றாங்க, போனோம் வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க, இப்படின்னு கொஞ்சம் போயிடுறோமோ. தங்குதல், அதனால தான் பங்குலையும் சரி அல்லது மறை மாவட்டத்திலும் சரி, திரு அவையிலையும் சரி, அன்பியங்கள்லையும் சரி, எல்லாமே போய் வீடுகளில் போய் நின்று கொஞ்சம் நேரமாவது பேசுதல். எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த வீடு மந்திரிக்கிறப்ப சும்மா போனியா மந்திரிச்சான்னு ஓடக்கூடாது கண்ணு, 2 நிமிஷம் மந்திரிக்கிறதுக்கு நீ சாமியார் ஆகல, 10 நிமிஷமாவது உட்காந்து பேசு கண்ணு அப்படிம்பார். இதை இன்னைக்குள்ள ஒரு புரிதலில் பார்க்கும்போது இன்னைக்கு மினிமலிசம், சிறுநுகர் வாழ்வுங்கிறது அதிகமாக பேசப்படுகிறது. அதாவது சிறுநுகர் வாழ்வு, அது மினிமலிசம், சில இடங்களில் எசென்சியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவைப்படுவதை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்வது. அப்போ ஒரு பணி வாழ்வுக்கு அந்த மினிமலிசம் எவ்வளவு முக்கியம். சிறுநுகர், இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரம் பெருநுகர் கலாச்சாரமாக இருக்கிறது. பெரிய பணித்தளம், பெரிய வாகனம், பெரிய வசிப்பிடம் என்று. ஆனால் சிறியவற்றை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவை காண வேண்டும் என்பதை ஒரு பாடமாகவும் இயேசு இங்கே முன்வைக்கிறார். இந்த உணவு, அதே நேரத்தில் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, பணப்பை, இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த விடுதலை பயண நூலோட ஒரு தொடர்படுத்தி பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த உணவு, அந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தப்ப எப்படி அவர்கள் அந்த உணவை உண்ண வேண்டும், இடையில் கச்சை கட்டி கொண்டு கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ண வேண்டும். ஏன்னா அந்த சமயத்தில் அர்ஜென்சி. எது முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வது தான் முக்கியம். அதுதான் உனக்கு முத்தாய்ப்பா இருக்கணும். நீ உட்காந்து உண்டு குடிச்சிட்டு மெதுவாக ஆரம்பரம் உட்காந்து செய்யாதப்பா, ஏன்னா நற்செய்தி நீ அறிவித்து கொண்டே செல்ல வேண்டும். அப்போ ரெண்டாவது வந்துட்டு அந்த பிரெட், நாட் கேரிங் பிரெட் அப்படின்னா இது வந்து மன்னாவை பற்றியது. விடுதலை பெண்ணூல் 16ஆம் அதிகாரம் 16-19 பார்க்கும் பொழுது, கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுள் உங்களுக்கு தினம் அருளுவார். நம்ம அதை மன்னாவை சேகரிச்சாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் சேர்த்து வைக்காதப்பா, கடவுள் உனக்கு அந்தந்த நாளைக்குரியது அந்த நாளைக்கு அருவார். கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம். மூன்றாவது, எதையும் எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்றது. இந்த மக்கள் வரும்பொழுது அந்த தங்க நகைகளை எடுத்துட்டு வந்தாங்க, அதை வச்சு தான் அந்த பொற்கன்றை எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இப்போ என்ன இதனோட எதையும் எடுத்துட்டு போகாதீங்கன்னா, பணம் இதெல்லாம் எடுத்துட்டு போனால் கடவுள் மீது நம்பிக்கை. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபிலாசபி, மெய்யியல் 1ஆம் ஆண்டு படித்து முட்டு மறைமாவட்டத்துக்கு வந்த பொழுது எனக்கு வந்து முதல் அனுபவம் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் அவரோட தந்தை அமல்ராஜ் ஒரு இடத்துல போய், அப்போ நாங்கள் போய் கையில் ஒரு பையோட சூட்கேஸோட போய் நிற்கிறோம். பிரதர் என்ன வச்சுருக்கிறீங்க? பாட்டு சொல்லிக்கிறதுக்கு பாட்டு வச்சுருக்கிறேன், ஜெபம் நடத்துறதுக்கு கொஞ்சம் ப்ரேயர்லாம் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் அங்கே வைங்க பிரதர் அப்படின்ட்டாரு. கையில் வந்து ஒரு பை, அதில் 2 காவி வேஷ்டி, காவி சட்டை, காவி துண்டு, ஒரு பைபிள் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வந்து பங்கில் பணியாற்ற வந்திருக்கிறீங்க, எந்த கிறிஸ்தவ கோயிலுக்கும் போகக்கூடாது, எந்த கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது, மடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, 40 நாள் அப்படியே போய் நற்செய்தி அறிவிச்சிட்டு, எங்கள் ஒரு 50 ஊர் இருக்குது, நற்செய்தி அறிவிச்சிட்டு அது பிறகு வந்து உங்கள் பையெல்லாம் வாங்கிட்டு போங்க. என் கையிலேருந்து ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டார். ஃபாதர் இது என்ன கொடுமையாக இருக்குது, எப்படி ஃபாதர் போக முடியும்? கடவுள் நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்கல்ல, அவர் பராமரிப்பார், போங்க நீங்கள். அப்பப்போ உங்களோட சில இறை மக்கள் வருவாங்க, அவர்களோட நீங்கள் சேர்ந்து போயிட்டு வாங்க, ஆனால் நீங்கள் வெளியே இருக்கணும், 40 நாள் கழிச்சு வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம் இந்த 40 நாட்கள். உண்மையிலேயே கடவுள் பராமரித்தார். பசியாய் கிடந்த வேலை உண்டு, ஆண்டவரை நம்பி ஜெபித்தோம், சாப்பாடெலாம் கிடைச்சது. நாங்கள் ஆண்டவருக்குள் மாற்றிய ஊர்கள் இன்றைக்கும் பெரிய சான்று பகரும். அப்படி ஒரு அனுபவம், கடவுளுடைய பராமரிப்பு, பரதேசி அனுபவம், பண்டார சுவாமி அனுபவம் என்று சொல்வார்கள். அது ரொம்ப பெரிது. கடவுள் பராமரிக்கிறார். நம்முடைய கடவுள் பராமரிப்பதை நெகேமியாவில் பின்னால் அவங்க சொல்லுவாங்க, அவர் எங்களுக்கு அறிவு புகட்டினார், ஆவி தந்தார், எங்களுக்கு உண்பதற்கு மன்னா தந்தார், எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தார், பகலில் அவர் வந்து மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத்தூணாகவும் உடனிருந்தார், எங்கள் கால்கள் கொப்பளிக்கவில்லை, எங்கள் ஆடைகள் கசங்கி போகவில்லை, ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் அப்படின்னு பின்னோக்கி ஃப்ளாஷ்பேக்கில் பாலியல் அனுபவத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அது உண்மை.
கடவுள் பராமரிக்கிறார் என்பதனை நாம் வந்து பணத்தை நம்பிட்டு ப்ராஜெக்டை நம்பிட்டு போனோம்னா கண்டுபிடிக்க முடியாது. கடவுளை நம்பிட்டு போனால் கண்டுபிடிக்கலாம். இங்கே நம்ம தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று இயேசு கற்பிக்கிறார். இங்கே சீடத்துவத்திற்கான இன்னும் 2 பாடங்களாக மதிப்பீடுகளாக நாம் என்ன பார்க்கலான்னா, ஒன்று வந்து ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை. அதாவது ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் போய்கொண்டு எங்கே தங்குவது என்ற ஒரு நினைவோடு நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய பணி பாதிக்கப்படும். அதனால் இருக்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்வது, கிவன்னஸ், அக்செப்டிங் த கிவன்னஸ், அதில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை. இரண்டாவது ரெசிலியன்ஸ், எதிர்த்தகைவு. அதாவது நீங்கள் போவீங்க எல்லாமே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கிடையாது. எதிர்ப்புகள் வரும், தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல். ஆனால் எதிர்ப்புகள் வந்ததற்கு நம்ம எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறோம், அதைத்தான் தமிழில் எதிர்த்தகைவு அப்படிங்கிறாங்க. ரெசிலியன்ஸ், ஒரு நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு எதிர்மறையாக இருக்கும் போது அதிலிருந்து போராடி வெளிவரக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அப்போ சீடத்துவத்திற்கு இந்த நிலைத்தன்மையும் எதிர்த்தகைவும் அவசியம் என்பது இயேசு கற்பிக்கின்ற பாடங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சீடத்துவம், நற்செய்தி பணி, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மையம் உண்டு, ஒரு முகம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மையம் கிறிஸ்து தான் மையம். அப்போ கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி சீடத்துவமாக இருக்கணும். தன்னை மையப்படுத்தியதாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அனுப்புகிறவரும் அவரே, அனுப்புகிற பொழுது அதற்கான எல்லாவற்றையும் தருகிறவர் அவரே. இப்போ உணவெல்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்கன்னா நீங்கள் சொன்ன அதுதான் அந்த ஒரு பராமரிப்பு. ஸோ அப்போ எல்லாமே நான் தர்றேன், நீ என்ன சொல்லணும், அங்கே போய் நீ செய்கிறப்ப நடக்க போகிற ஆற்றல், உன் வழியாக வரப்போகிற ஆற்றல் எல்லாமே நான் தருவேன், ஜஸ்ட் யூ கோ அப்படின்ட்டு மையம் இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் பல நேரத்தில் நம்ம வந்துட்டு நம்மை விட்டு பிரிந்த சபையினர் மட்டும் அப்படிங்கிற மாதிரின்னு இல்லை, நம்மளுடைய சபையில், நம்ம கத்தோலிக்க திருவையில் கூட நம்ம வந்து கிறிஸ்துவை மையப்படுத்திய பணியை செய்கிறோமா அல்லது நம்மளுடைய விருப்பத்தை மையப்படுத்திய பணியை செய்கிறோமா? வி ஆர் மெசஞ்சர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற கிறிஸ்துவினுடைய ஒரு பணியாளர். அந்த பணி மனநிலை இருந்துகிட்டே இருக்கணுங்கிறாங்க. அதனால் மையம், நம்ம நற்செய்தி அறிவிப்புக்கு மையம் கிறிஸ்து. அடுத்தது இந்த பகுதியில் இன்னொன்று ரொம்ப அழகாக வர்றது நற்செய்தி அறிவிப்பின் முகம். அந்த முகம்தான் எளிய முகம். அது எந்த எளிய முகம்? கடவுளுடைய பராமரிப்பை நம்பி இருக்கிற ஒரு எளிய முகம். தன்னுடைய முகம் அல்ல, ஆனால் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு முகத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு அதனுடைய ஆப்போசிட் ஃபேஸை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஃபேஸே மாறுது. கேத்தலிக் சர்ச் அப்படின்னாவே ஒரு திருப்பியும் ஒரு ஆடம்பரமான அப்படியே கோடி கணக்கில் போட்டு ஏதோ பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு கோயிலை கட்டுதல் அப்படின்னு இருக்கோம். ஆனால் நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு முகம் என்றால் எளிய மக்களோடு, ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு அற்புதமான முகத்தை இன்னைக்கு தேவை அப்படின்னு ஒரு அழைப்பாகவும் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் இன்னொரு கடினமான வார்த்தையை நான் பார்க்கறதுன்னா, உங்கள் செவிசாய்க்காவிட்டால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தையா இருக்குது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்குறப்ப தோணும். ஆனால் என்னவென்றால் இந்த நற்செய்தியினுடைய அமைப்பு, இயேசு கிறிஸ்து அந்த 3 வருட பணி வாழ்க்கையில் அவருடைய விருப்பம் என்னவென்றால் எல்லா இடத்துக்கும் நற்செய்தி போய் நம்ம மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். அதான் இன்னைக்கு மார்க் நற்செய்தி 1:15 அவர் சொல்ற முதல் வார்த்தையை. அதன் முத்தாய்ப்பாகத்தான் எல்லா இடங்களும் அவருடைய நற்செய்தி சென்றடைய வேண்டும். இன்னும் பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு பல வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு எல்லாமே அவர்கள் உதாசீனப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த இறையாட்சி பற்றிய வாய்ப்பு. இறையாட்சி நெருங்கி விட்டது அந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா வாழ்க்கை அழிஞ்சிரும். அதனால நீ போய் சொல்லிக்கிட்டே இரு, அதன் பார்த்தாவது அவன் நம்பட்டும், கடைசி வரை நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நம்முடைய பங்குல யாராவது ஒருத்தங்க பிடிக்காதவர்கள் இருந்து அவங்களை நம்ம உதறி தள்ளிடுறோம், ஒதுக்கி வச்சிடறோம். அந்த மாதிரி இல்லை, அவர்களும் தேவை. ஏதாவது ஒரு நாள் வரமாட்டானா அப்படின்றது அந்த ஏக்கத்தோடு ஆண்டவர் அவங்களுக்காக காத்திருக்கிறப்ப நம்மளும் போகணும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன, ஒருவேளை அவர்கள் வரலாம், வராமல் போனால் அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர்கள் வருவார்கள் நம்பிக்கையோடு அவர்களுக்கும் நம்ம நற்செய்தி ஆற்ற வேண்டும். எல்லாருக்குமே, வருகிறவர்கள் மட்டுமல்ல வராதவர்களுக்கும் எல்லா இடத்துக்கும் சென்று நம்ம பங்குல முதல்ல கட்டி எழுப்பும் பொழுது அந்த பங்கு அடுத்தது மறைவட்டம், மறை மாவட்டம், திரு அவை அப்படின்னு பரவிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஆக இது எல்லாமே இந்த ஸ்மால் ஸ்கேல், சின்ன லெவல்ல தொடங்கணும். சின்ன லெவல்ல தொடங்கும் பொழுதுதான் இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். மனம் மாறுங்கள் என்கிற அழைப்பு விவிலியத்தின் முதல் நூல் தொடங்கி கடைசி நூல் வரை அது இழையோடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எபிரேயர்
6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்களில் கிறிஸ்துவை பற்றிய படிப்பினைகளின் தொடக்க நிலை, முதிர்ச்சி நிலை என்று அந்த வாழ்க்கையை 2ஆக அவர் பிரித்து பார்க்கிறார். அதில் நீங்கள் முதல் நிலையில் முதல் பாடமே மனமாற்றம் தான். ஸோ ஒரு சிலபஸ் அப்படின்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு சிலபஸ் மனமாற்றம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் இடத்துல கட்டி எழுப்ப முடியும். அது அஸ்திவாரம், அதுதான் அடித்தளம். கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வருவதற்கு அவர் மனம் மாறுதல் வேண்டும். இரண்டால் இந்த உலகப்போக்கு, இந்த உலக சிந்தனை, உலகத்தினுடைய விழுமியங்கள், இதை உதறி தள்ளிவிட்டு இறையாட்சிக்குரிய விழுமியங்கள், அது இன்னொரு சேனல், அது இன்னொரு பாடம், அது இன்னொரு படிப்பினை. அங்கே மன்னிப்பு இருக்கிறது, பகிர்வு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. அந்த விழுமியங்களை உள்வாங்குதல் வேண்டும். ஆகவே மனம் மாறுங்கள் அப்படிங்கிற செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மனமாற்றம் அங்கு புதுமைகளை, வல்ல செயல்களை, அற்புதங்களை கொண்டு வந்து அது தருகிறது என்பதுதான் உண்மை. அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை பார்க்க முடியுதுங்க. உடனே புறப்பட்டு, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இன்றைக்கெல்லாம் வந்துட்டு தான் புடியே தானே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு தரமாட்டுக்கிறாங்க. அடுத்த தலைமுறை, அடுத்த தலைவர்கள் அல்லது அடுத்த நற்செய்தியாளர்களை உருவாக்கணும்னு இயேசு உருவாக்க விரும்பினார். அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய தகுதியின்மையை தாண்டிய ஒரு புரிதல் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை ஏற்றுக்கிட்டனால தான் அவங்க போகிறாங்க. போய் நீங்கள் சொன்ன மாதிரி புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். அப்போ இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு நற்செய்தி பணியாளர்களை நம்ம பார்க்குறோம். அப்படி கீழ்ப்படிந்தா எப்பயுமே நம்மளுடைய தேவைகளை எல்லாம் 2ஆம் தரமாக வச்சு கடவுளை முன்னிலைப்படுத்தினா, காட் ஃபர்ஸ்ட்னு வச்சுட்டோம்னா தானாக அதிசயம் நடக்குது. பார்த்தா அங்கே பேய் ஓடுது, உடல்நலமற்றவர்கள் சுகமாகிறார்கள். இதெல்லாம் இத்தனை நாள் வந்துட்டு இயேசுகிட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களே கண்ணால் அதை பார்த்துட்ட பின்னாடி எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒரு அனுபவம்? நாம் வாழுகிற இந்த காலத்தில் நிறைய வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதில் நம்முடைய தகுதியை போய் நம்ம எண்பிக்கணும். நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் அனுபவம் பெற்றிருக்கிறேன், இன்னென்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன், சரி எப்போ இந்த வேலைக்கு நீங்கள் ஃபிட் ஆவீங்க வாங்க என்று சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது இன்றைய உலகத்தில் நம்ம இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்களில் வேலைக்கு போடுவதற்கு அப்படி ஒரு தகுதியாக இருக்கிறது. ஆனால் கடவுள் தேர்ந்தெடுப்பதும் கடவுள் அனுப்புவதும் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. எனக்கு என்னென்ன தகுதி இருக்குது அப்படின்னா உனக்கு அழைப்பே கிடையாது. நான் தகுதி இல்லாதவன், நான் எளியவன், நான் சாமானியன். ஆனால் கடவுளை சார்ந்திருக்கிறேன், கடவுளுடைய பராமரிப்பை பற்றி கொள்ளுகிறேன், அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கீழ்ப்படுகிறேன். அப்படியானால் அவர் நம்மை நம்புவார், அழைப்பார், அனுப்புவார். இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு மிகவும் பொருத்தமான முதல் வாசகமாக இறைவாக்கினர் ஆமோஸினுடைய அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. யூதேய நாட்டில் பிறந்தவர், பெத்லகேமுக்கு அருகாமையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு திரிந்தவர். ஆண்டவர் அவரை அழைத்து வடநாட்டிற்கு அனுப்புகிறார். வடநாட்டில் மிக முக்கியமான ஒரு பகுதி பெத்தேல். அந்த பெத்தேலில் வழிபாட்டு தலம் இருந்தது. ஆகவே அந்த பகுதிக்கு சென்று அவர்களுடைய வழிபாட்டு வாழ்க்கை, அவர்களுடைய சமய வாழ்க்கை எப்படி முரண்பட்டு இருக்கிறது, அவருடைய பக்தியும் அவர்களுடைய சான்று பகர்தலும் எப்படி ஒன்றிக்கொண்டு எதிர்த்து நிற்கிறது என்பதை உணர்ந்தவராக அவர்களுக்கு நற்செய்தி பணி ஆற்ற இவர் அழைக்கப்படுகிறார். அவர் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து சொல்லுகிற பகுதி, குறிப்பாக அந்த கோவில் குருவானவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த உரையாடல் தான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்தை நம்ம கதையாடல் பகுப்பாய்வு, நரேட்டிவ் அனாலிசிஸில் பார்க்கும்போது அதோடைய கூறு முதல்ல என்ன இலக்கிய கூறுன்னு பார்க்கும்போது, எப்போல்லாம் ஒரு இறைவாக்கினர் அழைக்கப்படுகிறாரோ அப்போல்லாம் அவர் எதிர்க்கப்படுவதாக அல்லது அவர் தயக்கம் காட்டுவதாக விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம். யார் அதிகம் தயக்கம் காட்டுகிறாரோ அப்போ அதிக தயக்கம் இருக்கும்போது அந்த இறைவாக்கு அழைப்பு அதிக உண்மை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு இறைவாக்கினர் என்பவர் தானாகவே விரும்பி வந்தார் அப்படின்னா என்ன பொருள்படும்? அவர் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக வந்திருக்கிறார் அல்லது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்க ஒரு பொருள்படும். அதை தகர்ப்பதற்காகத்தான் விவிலிய ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, எப்போவுமே இந்த இறைவாக்கினர் எல்லாமே தயக்கம் காட்ட காரணம் இது உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்வதற்காகத்தான். இங்கே உண்மைத்தன்மை எப்படி வெளிப்படுது அப்படின்னா, ஆமோஸ் இறைவாக்கினர் அமட்சியா என்ற ஒரு குருவானவரால் எதிர்க்கப்படும் போது, நான் இறைவாக்கினரும் அல்ல, இறைவாக்கினர் குழுவை சார்ந்தவனும் அல்ல அப்படிங்கும்போது, ஐ ஹேட் மை ஓன் பிஸ்னஸ், எனக்குன்னு வேற பணி இருந்தது, இதை அவர் எனக்கு அனுப்பினார் என்று சொல்லும்போது ஆமோஸுடைய பணி இங்கே உறுதி செய்யப்படுகிறது. அவருடைய இறைவாக்கு நிலை என்பது உண்மையிலேயே கடவுளால் வந்தது என்பது புலப்படுகிறது. இந்த பெத்தேல் மாநகரத்து பெரிய கோவிலின் தலைமை குருதான் அமட்சியா. இஸ்ராயலின் அதிகாரப்பூர்வமாக சமயத்தின் குருவாக நியமிக்கப்பட்டவர்.
கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாதவர். இவருக்கு என்ன பயம்னா, இப்படி ஆமோஸ் இறைவாக்கினர் இடித்துரைக்கின்ற வார்த்தைகளை பேசும்பொழுது எங்க தன்னுடைய பதவிக்கு பதவிக்கு பங்கம் வந்துருமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய கௌரவம், அவருடைய அதிகாரம், பணம் இதெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த பழியை தூக்கி போடுற அந்த எதிர்ப்பு. அந்த சமயத்துல தான் ஆமோஸ் சொல்லுகின்ற வார்த்தை, ஏப்பா நான் இறைவாக்குன்னு கிடையாது, இறைவாக்கு குழுமத்தில் உருளோரும் கிடையாது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அதாவது அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். சமூக நீதியை பற்றியும் மத ஆணவத்திற்கு எதிராகவும் தைரியமா பேசினவர். அதனாலதான் அவர் தைரியம் என்ன, நான் இந்த சூழ்நிலையில இருந்தேன், என்னை ஆண்டவர் இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்தார். அந்த சொல்லி அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன், ஓட்டிக்கொண்டிருந்த ஆடுகள் ஓட்டிக்கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து போ இஸ்ராயல் மக்களுக்கு உரைத்திருந்தார். நான் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். அதான் என்னுடைய பணி. அவர் சொன்னாரு, நான் செய்யறேன். எனக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், அவர் பார்த்துக்குவார். எனக்கு ஒரு பிசினஸ் இருந்துச்சு, ஆனா என்னை தேர்ந்தெடுத்தது ஆண்டவர். இதுதான் கடவுள் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதான் வந்துட்டு ஒரு கோல்டன் லைன்ங்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பணிக்குமே வெறும் அருட்பணி மட்டுமல்ல, குடும்ப பணிக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப தலைவன் அப்பாவோ அம்மாவோ அப்படி யோசிக்கணுமா, நான் தாயாக இருப்பது என்னுடைய சாய்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்துட்டு வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா மை லைஃப் மை சாய்ஸ், என் வாழ்க்கை என்னுடைய தேர்வு, நான் எப்படி வேணா இருப்பேன். இல்லை, கலாச்சாரமே அப்படியே ஆப்போசிட் நம்மளுடைய கடவுளுடைய கலாச்சாரம். அதனால தான் இந்த உலக கலாச்சாரம் வேறு, கடவுளுடைய கலாச்சாரத்தில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டியது என்னன்னா ஆமோஸனுடைய மனநிலை. இன்றைக்கு நம்ம சமூக ஊடகங்களை நிறைய பயன்படுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக யூடியூப், வாட்ஸ்அப்பில் நம்ம பல வகையான போலி பணியாளர்களை, போலி போதகர்களை, போலி நற்செய்தி அறிவிப்பாளர்களை, போலி இறைவாக்கினர்களை பார்த்த வண்ணம் இருக்கிறோம். நல்லா தான் தெரியுது. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பணத்தை பற்றியும் அவர்களுடைய சுய வாழ்க்கையை பற்றியும் தம்பட்டம் பற்றியும் தான் இருக்கிறதே. அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்களா என்பது நம்ம கேள்வியாக இருக்கிறது. தந்தையோடு மிக அழகாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இது ஒரு உரைகள். அவருக்கு நிறைய சவால் வருகிறதா, நிறைய சோதனை வருகிறதா, அப்போ கடவுள் உண்மையாக அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பில் நிலைத்து நிற்கிறாரா, இல்லை இவர் பணத்தை கராராக வசூலிக்கிறதுக்காக வேறு ஏதாவது வேஷம் போடுறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே போலிகள் மட்டில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த உண்மையான அழைப்பு பற்றிய சிந்தனை நமக்கு ஒரு நல்ல தூண்டுதலை தருகிறது. இது அப்படியே நற்செய்தி வாசகத்துடைய பின்புலத்திலையும் தந்தை அவர்கள் குறிப்பிட்டதோடைய பின்புலத்திலையும் பார்க்கும்போது அதிகாரம், அந்த அதிகாரத்தோட ஊற்றா அமைச்சு என்ன நினைத்தார், தன்னுடைய குரு என்கிற அலுவல் அதிலிருந்து வருவதாக நினைத்தார், அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ரீஸ்ட்ஹுட். ஆனால் இங்கே ஆமோஸ் என்ன பார்க்குறார், தன்னுடைய அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறார் பார்க்குறோம். அப்போ அதைத்தான் இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் இயேசு தீயாவிகள் மேல் அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ அவருடைய சீடர்களுக்கு ஆண்டவருடைய அதிகாரம் தரப்படுகிறது. அப்போ அதிகாரம் என்பது நாம் வைத்திருக்கிற பணியின் அடிப்படையில் அல்ல, மாறாக நாம் சார்ந்திருக்கிற ஆண்டவரின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பது ஆமோஸ் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இன்னொன்று அவருக்கு வர இன்னொரு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா, அந்த அமாட்சியா சொல்லும் பொழுது அந்த நாட்டை நீ யூதாவில் தான் வர, நீ உனக்கு இஸ்ராயல் என்ன வேணும், உனக்கு யூதா நாட்டையும் போயிடு, அங்க போய் இறைவா குறைத்து உன் பிழைப்பை நடத்திக்கொள், ஏன்னா என் பொழப்புல கை வச்சிடாத. அப்ப அந்த சூழ்நிலை எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது, நான் எடுக்கல, அவர் கொடுத்தார். எப்ப அந்த நினைப்பு வருதோ அப்பொழுதுதான் நாம் இறைவாக்கினர்கள், அப்பொழுதுதான் நம் நல்ல குருக்கள், அப்பொழுதுதான் நம்ம நல்ல துறவரத்தார், அப்பொழுதுதான் நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள். ரொம்ப அழகா கோயிட்டு காமிச்சிங்க, அழைப்பா பிழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியம் அப்படிங்கிறது பிழைப்பாக இருக்கிறது. ஆனால் உண்மையான அழைப்பு, ஒகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம், ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஒகேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ப்ரொஃபஷன். இன்றைய இரண்டாம் வாசகம் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 முடிய உள்ள வசனங்கள். இந்த கடிதத்தை பவுல் எழுதினாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனாலும் ரோமை நகரிலிருந்து அவர் எழுதியிருக்கக்கூடும் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். கடவுள் தன்னுடைய அநாதி திட்டத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அருளை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்
இப்போ இன்றைக்கு இந்த 2 வாசகத்தோடு சேர்ந்து முத்தாய்ப்பா இது முடிவுரையாக அழகாக அமைவது போல் நான் பார்க்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு ஆத் மயோரம் தேயி குளோரியாம் ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட். கடவுளின் மகிமைக்காக. லோயல் சார் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை. கடவுளின் மகிமையும் புகழும் விளங்க அதை காதால் கேட்கவும் அதை நாவினால் அறிக்கையிடவும் திருமுழுக்கள் தான் நமக்கு கொடுக்கப்படுறது. அப்ப அது சொல்றது நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கணும். மகிமையும் புகழும் விளங்க அதை காதால கேட்கணும், அவருடைய இறை வார்த்தை நாவினால் அறிக்கையிடும். அதான் கிறிஸ்துவனுடைய தலையாய பணி. எல்லாம் செய்வது கடவுளுடைய புகழுக்காக, மகிமைக்காக. ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஒரு வசனம் இன்னைக்கு இந்த வர்றது 4வது வசனம். வெறும் தாயின் கருவில் உருவாக்கும் முன்பு இல்லையா, நாம் தூயராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்பா, காட்ஸ் சாய்ஸுங்கிறது நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அவர் எப்பயோ என்னை இந்த உலகத்தை உருவாக்குறப்பே எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். தன் அன்பினால் முன்குறித்து வைத்தார். அதான் முன்குறித்தல்ல, அந்த அன்பினால் முன்குறித்து. அப்ப ஒரு பக்கம் அவர் தேர்ந்தெடுக்கிறார் நம்மை, இன்னொரு பக்கம் முன்குறித்து வைக்கிறார். அது எதனால்? தன்னுடைய அன்பால். அப்ப நம்ம எல்லாம் சும்மா சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அழைத்தார். பிறகு அவர்களை மூலமாக மக்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் அழைக்கிறார். இங்கு ஆமோஸை அழைக்கிறார். அவர் மூலமாக வடநாட்டு மக்களையும் அரசனும் குருவும் திருந்தும்படியாக அழைக்கிறார். ஆனால் அதை விட இந்த பகுதி ரொம்ப சிறப்பான பகுதி. நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆண்டவர் விசாலமாக்கி எல்லாரையும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். அப்படிங்கிறதான் பெருசு. அந்த அழைப்பு எப்படி உயர்வானது, எப்படி சிறப்பானது, எப்படி மேன்மையானது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இதை நான் பொருத்தி பார்க்கும்போது ப்ரீடெஸ்டினேஷன் பிரிங்ஸ் ஃபோர்த் பர்பஸ். நம்ம பல நேரம் நினைக்கிற நம்முடைய லைஃப்பில் ஒரு நோக்கம் இல்லை, நம்ம ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏதோ பிறந்துட்டோம், ஆனால் ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை இந்த பகுதி மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அந்த நோக்கம் எங்கே புறப்படுதுன்னா, தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல் நான் முன்குறித்து வைக்கப்பட்டதில் புறப்படுது. அப்போ நமக்குன்ற ஒரு நோக்கம் வாழ்க்கைக்கு இருக்குது. அந்த நோக்கத்தை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி கொடுக்கக்கூடிய அழைப்பாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அழைத்தார், அவர்களை அனுப்பினார், மக்களை மனமாறச் செய்தார். விண்ணக தந்தை கடவுள் தூயாவியை அனுப்பி ஆடு மேய்க்கிற ஆமோஸை அழைத்தார். அமைச்சியா எனப்படுகிற ஒரு பெரிய குருவுக்கு எதிராக இறைவா குறைக்கும்படியாகவும் அரசன் கேட்கும்படியாகவும் அவரை பயன்படுத்தி அவர் நற்செய்தி அறிவிக்க செய்தார். அதே ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். இதுதான் இன்றைய வாசனம் சொல்லித் தருகிற பெரிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஏதோ திருப்பணியில் இருக்கிறவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள் என்றல்ல, நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அழைப்பு பிழைப்பு அல்ல என்பதிலே தெளிவு பெறுவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.